சேசு மரி சூசை துணை. இறையன்பில் பிரியமான தோழமைகளே, 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமையின் வாசகங்களை குறித்து சற்று சிந்திப்போம். நம் ஆண்டவர் தாம் உயிர்த்த பின் தம் சீடர்களை திடப்படுத்தி தம் பணியை ஆற்றுவதற்கு அவர்களுக்கு தோன்றி சீடர்களை திடப்படுத்தினார். இதற்காகவும் உண்மையை வெளிப்படுத்தி நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ளவும் தூய ஆவியை அனுப்புவதாக கூறுகிறார். யோவான் அதிகாரம் 14 இறைவசனங்கள் 16-17. உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அப்போஸ்தலர் பணியில் பிலிப்பு நற்செய்தியை பறைசாற்றியதும் மக்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் மக்களிடம் உள்ள தீய சக்திகள் வெளியேற, உடல் நலம் பெற்று மகிழ்ச்சி மேலிட தூய ஆவியை பெற்றுக்கொள்ள தயாராகின்றனர். இறைமகனை அன்பு செய்து ஏற்றுக்கொள்வோர் அவரது வார்த்தைகளை, அவரது கட்டளைகளை கடைபிடிப்பர். கட்டளைகளை கடைபிடித்து இறைமகனை அன்பு செய்வோரிடம் தந்தையும் அன்பு கொள்வார் என்றும் அவரும் அன்பு கொண்டு தம்மை வெளிப்படுத்துவார் என்றும் கூறுகிறார். யோவான் அதிகாரம் 14 இறைவசனம் 21. என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இறைவன் நம்மில் வெளிப்படும் போது நமது எண்ணம், சொல், செயல், வாழ்க்கை முறை இவை அனைத்திலும் மாற்றம் நிகழும். தந்தையும் மகனும் இருக்குமிடத்தில் தூய ஆவியின் வழிநடத்தலும் இருக்கும். ஒவ்வொருவரின் வாழ்வு முறைக்கேற்ப இந்த மாற்றங்கள் நிகழும். மனச்சான்று குற்றமற்றதாகும். நன்மை செய்து துன்புறவும் நாம் தயாராவோம். எனவே தூய ஆவியை பெற்றுக்கொள்ள எதிர்நோக்கி காத்திருப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆமென்.